கத்தோலிக்க திருமறை 3 திருச்சபைகளை தன்னகத்தே கொண்டது. பயணிக்கும் திருச்சபை, உத்தரிக்கும் திருச்சபை, மகிழ்ச்சியின் திருச்சபை என்று அதை வகைப்படுத்துகிறார்கள். நாம் எல்லோரும் பயணிக்கும் திருச்சபையிலே இருக்கிறோம். நம்மிடமிருந்து விடைபெற்று மரித்தவர்கள் உத்தரிக்கின்ற திருச்சபையிலே இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்காக முழுமையான உத்தரித்தலை அடைந்து முடிந்தவுடனே அவர்கள் அங்கே இருந்து இறைவனுடைய திருமுகத்தை நேரடியாக தரிசிப்பதற்கு மகிழ்ச்சியின் திருச்சபையான பரலோகத்திற்கு செல்லுகிறார்கள். இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. மனிதன் இறந்தவுடனே வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்பது கத்தோலிக்க திருமறையின் நம்பிக்கை அல்ல. அது ஒரு துவக்கம்தான். மரணம் என்பது ஒரு துவக்கம்தான். அது மட்டுமல்லாமல் மரித்து போனவர்களுக்கும் நமக்கும் இடையிலே என்றென்றும் ஒரு உறவு, அது முழுக்க முழுக்க ஆன்மீக உறவாக அமைந்திருப்பது என்பதும் நாம் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை. உத்தரிக்கின்ற இடத்திலே தங்கள் பாவங்களுக்கான தண்டனைகளை பெறுகின்ற இடத்திலே அவர்கள் இருக்கின்ற போது அவர்களால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவருடைய தண்டனையினுடைய வேகத்தையோ அதனுடைய உக்கிரத்தையோ அவர்களால் குறைக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு நாம் உதவ முடியும், நம்முடைய ஜெபங்களால், நம்முடைய வேண்டுதல்களால். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் நமக்காக அவர்கள் இறைவனிடம் மன்றாட முடியும். இது ஒரு அருமையான உறவு. இந்த உறவின் அடிப்படையில் தான் இறந்து போன எல்லோரையும் நினைக்கிறோம். நாம் கல்லறை தோட்டங்களுக்கு செல்கிறோம். நம்முடைய இறந்த நமக்கு நெருக்கமான, நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர், நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் அடக்கப்பட்ட இடங்களிலே மலர்களை வைத்து அலங்கரிக்கிறோம். அவருடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திரை அடைய வேண்டும் என்று, சமாதானத்தில் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கின்ற போது நாம் கடந்த காலத்தில் அவர்களோடு கொண்டிருந்த வாழ்வில் நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் நான் நினைப்பது தவிர்க்க முடியாதது. உதாரணமாக, என் மனைவியின் கல்லறைக்கு முன்னால் போய் நிற்கின்ற போது 45 ஆண்டு காலம் என்னோடு தாம்பத்தியம் செய்து இல்லற வாழ்க்கை நடத்திய என் அன்பு மனைவி, எனக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்தவள், என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து தந்தவள், என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவள். அடிக்கடி நான் நினைப்பேன் அவளிடம் சொல்ல வேண்டும் என்று, வாழ்க்கையிலே நான் பெற்ற வெற்றிக்கு நீ ஒரு மகத்தான காரணம் என்று அவளிடம் சொல்ல நினைப்பேன். அதை முழுமையாக சொல்லியிருக்கிறேனா என்று எனக்கு இன்று நினைவிலே இல்லை. ஆனால் இப்பொழுது சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், அவள் அருகிலே இருக்கின்ற போது அவள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வதற்காக, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நான் என்ன செய்கிறேன், நான் எங்கே போகிறேன், எப்பொழுது வருகிறேன், என்ன சாப்பாடு சாப்பிட போகிறேன், எனக்கு உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நான் கவலைப்பட்டதை விட அவள் கவலைப்பட்டதுதான் அதிகம். அதே நேரத்திலே மிக இளைய வயதிலே அரசியலுக்கு வந்து விட்டேன். இன்று மக்கள் மத்தியிலே ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க என் மனைவிதான் காரணம் என்பதை நான் சொல்லியாக வேண்டும். அப்பொழுது சொல்ல முடியவில்லை, இப்பொழுது சொல்லுகிறேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் என்கிட்ட கேட்டா. அது நடந்தது. ஆனா நடந்தது அவளுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. கையை பிடித்து கொண்டிருக்கின்ற போது மரணம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னது நடந்தது. ஆனால் அவளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆகவே இன்றைய தினம் அவளுக்காக ஜெபிப்போம். அவளுக்கு மட்டுமல்ல, இன்றைய தினம் எங்கள் குடும்பத்திலே மரித்த ஆன்மாக்கள், எனக்கு வேண்டிய நண்பர்கள், மறக்கப்பட்ட குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், யாராலும் நினைக்கப்பட முடியாத ஆத்மாக்கள், உலகின் பல்வேறு பகுதிகளிலே மரணம் நடந்தது என்று தெரியாமலே மரணத்தி போன பல்வேறு ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் நினைவிலே கொண்டு அவர்கள் எல்லோருக்கும் இறை வேண்டுதலை நாம் செய்ய வேண்டிய நாள். அந்த ஆன்மாக்கள் எல்லோரும் இறைவனின் நித்திரை அடைய வேண்டும். அவர்களுடைய வேண்டுதலின் மூலம் நாமும் நம்முடைய ஆன்மீக தளத்திலே ஒரு முழுமையான கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்கிற வேண்டுதலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.